ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாய், என்ன விஷயத்தை நடத்தப் போகிறாய் என்பதை நீ முடிவெடுத்துக்கொள். அதாவது நாளை என்ன செய்ய போகிறாய், நாளை மறுநாள் என்ன செய்ய போகிறாய், அடுத்த ஒரு மாதத்திற்கு என்ன செய்ய போகிறாய், உன்னுடைய ஆசைகள் என்ன, எல்லாத்தையும் முடிவெடுத்து செய்ய ஆரம்பி. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டமான காலங்களாக இருந்தது. எல்லாம் உன்னால் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தது. வாழ்க்கை பாரமாக இருந்தது. அதற்கு பிறகு நீ வாழ்க்கையை வெறுத்தாய். என்னிடமே வந்து சொல்வாய், இது என்ன வாழ்க்கையா? நான் அற்புதத்தை கேட்கிறேன், நீங்கள் என்னவோ என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கிறீர்கள். இஷ்டமான வாழ்க்கையை கேட்கிறேன், அதை தருவதற்கு இவ்வளவு யோசனை உங்களுக்கு என்று எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ புலம்பிக் கொண்டே இருப்பாய். உன்னுடைய புலம்பிய நாட்கள் அனைத்தும் போதும். உன்னுடைய வாழ்வில் நீ எதற்காக, என்ன விஷயத்திற்காக காத்திருந்தாயோ அது அனைத்தும் நடத்தி தர வேண்டிய நாளோ கைகூடிவிட்டது. இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நினைத்து கோபப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை திருப்தியோடு அமைத்து உன்னை வாழ வைப்பதற்கு இங்கு உனக்கு சாய் இருக்கிறேன். சாய் ஆகிய நான் மிக 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 உனக்கு அற்புதத்தையே செய்வேன். உன்னை ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்வில் இன்பத்தை மட்டுமே கொடுப்பேனே தவிர துன்பம் என்ற ஒன்றை கொடுக்கவே மாட்டேன். எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ என்னென்ன விஷயம் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்காமல், ஒரு விஷயம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இனிப்பாகவே நடக்காமல் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டது. உன்னுடைய வாழ்வில் எத்தனை நாள் தான் நீயும் கஷ்டப்படுவாய், எத்தனை நாள் தான் தனிமையில் இருப்பாய். இனிமேல் எல்லாமும் உன்னுடைய வாழ்வில் சிறந்ததாகவே அமையும். பொறுத்திருந்தவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது என்று சொல்வார்களா? பொறுத்திருந்தவனுக்கு எல்லாமே கிடைக்கும். புரிந்ததா? வாழ்க்கையில் தெய்வத்தை ஒருவன் நம்புகிறான், அவன் எப்பொழுதுமே ஜெயிப்பான். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். சந்தோஷமான விஷயங்களும் அற்புதமான விஷயங்களையும் கூடிய சீக்கிரத்தில் நானே தருவேன். நீ எதை எதிர்பார்த்தாலும் சரி, அது என்னிடம் உனக்கு கிடைக்கும். அதனால் தானே என்னிடம் ஓடி வருகிறாய். என்னிடம் நீ ஓடி வருவதற்கு காரணமே யாது? நான் எல்லா நிமிஷமும் நல்லது செய்வேன். எல்லா நிமிஷமும் உன்னுடைய வாழ்வில் நான் அற்புதத்தை செய்வேன். ஒரு நிமிஷம் கூட நான் உனக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன். அப்படி உன்னிடம் ஒரு விஷயத்தை பற்றி பேச வருகிறேன் என்றால் அது நல்லது மட்டுமே. உன்னுடைய வாழ்வில் கூடிய சீக்கிரத்தில் அற்புதங்கள் நடக்கும். தொடர்ந்து உன்னுடைய வாழ்வில் நிறைய நிறைய போராட்டங்களும் நிறைய மனவேதனைகளும் இருக்கிறது. ஆனால் அது அனைத்தையும் சரி செய்து உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையையே கொடுப்பேன். இன்று சில நேரத்தில் உனக்கு வேதனை இருக்கு. எப்படிடா வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக நீ இந்த நினைப்பெல்லாம் நினைக்கிற பற்றியா? எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறோம், எப்படி வாழ்க்கையில் அதிசயத்தை சாதிக்க போகிறோம், மற்றவங்களுக்கு எப்படி நம்மளை பிடிக்க வைக்கும் எல்லாம் நினைக்கிறல்ல. இது எல்லாத்துக்குமே உன்னுடைய கவலைகளை குறைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கூட்டி உனக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை கொடுத்து வாழ வைப்பேன். அதனால் பயமே வேண்டாம். நிச்சயம் மாறும். ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும். புரிந்ததா? பயந்து கொண்டே இருந்தால் எப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு நகர்வது? இதே மாதிரி உட்கார்ந்தே இருக்க வேண்டியதுதான். நகரலாம். நான் உன் கையை இறுக்கமாக பிடிக்கிறேன். என் கையை பிடி. இறுக்கமாக பிடித்து நகர்ந்து வா.
கொஞ்ச நாள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பயப்படுற மாதிரியாகவே நடக்கிறது என்றால் என்னுடைய கையை பிடி. இனிமேல் அப்படியெல்லாம் நடக்காது. சுதந்திர பறவையாக மாறி உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொன்றையும் அற்புதமாகவே நீ உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாகவே வாழப்போகிறாய். சாய் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? இந்த சாய் உன்னை ஏமாற்ற மாட்டேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் நடத்தி தருவேன். பல பேர் உன்னை தூக்கி எறிந்தாலும் இந்த சாய் உன்னை தூக்கி எறியாமல் உன்னை கையை பிடித்து என்றும் உன்னை பாதுகாப்பாக ஒவ்வொரு இடத்திற்கும் அழைத்து வருவேன் என்று நம்பிக்கை இருக்கிறது தானே? நம்பிக்கை இருந்தது என்றால் அந்த நம்பிக்கையை அப்படியே வைத்துக்கள். நான் இன்றும் சரி என்றும் சரி நல்லதே செய்வேன். பல பேருக்கு நல்லது செய்யும் நான் என்னையே சதா சர்வகாலமும் நீதான் என்னுடைய அனைத்துமே என்று என் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு இருக்கும் பிள்ளையை என்ன விட்டு விடுவேனா? என்ன விடமாட்டேன். என்று உன்னால் 10 ரூபாய் சம்பாதிக்க முடிகிறது என்றால் உன்னுடைய வாழ்வில் கூடிய சீக்கிரமாகவே அதே இடத்தில் அதே விஷயத்தில் 1,00,000 ரூபாய் கூட உன்னால் சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு உன்னுடைய திறமையின் மீதும் உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நல்லது நடக்கும். எல்லாம் உனக்கு பிடித்ததாகவே அமையும். தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியத்தில் வெற்றி என்ற ஒன்றை நீ அடைவது உறுதி. இன்று உன்னை பார்த்து சிரிக்கும் சிலர் நாளை உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவ்வளவு அற்புதமான வாழ்க்கையா என்று வியப்பது போலவே வாழ்க்கை அனைத்தும் நடக்கும். நீ நீயாக இரு, நான் நானாக இருக்கிறேன். நடக்கும் அனைத்தும் உனக்கு இன்பமாக நடக்கும். தொடர்ந்து உன்னுடைய வாழ்வில் நீ செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் வெற்றிகள் மட்டுமே. உன்னை சிலர் அழிக்க நினைக்கலாம், உன்னை சிலர் வெறுக்க நினைக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்திலேயும் இன்பம் என்ற ஒன்றை கொடுக்க நான் இருக்கிறேன். உனக்கு நான் வெறுப்பை கொடுப்பது அல்ல, உனக்கு நான் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் நான் ஏன் வெறுப்புகளை கொடுக்க போகிறேன்? சந்தோஷங்களையே கொடுப்பேன், ஐஸ்வர்யங்களையே கொடுப்பேன். தனம் தானியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ்வில் இனிதான் உனக்கு அனைத்துமே அற்புதமாக நடக்கப் போகிறது. தொடர்ந்து முயற்சி செய், எல்லாம் நல்லதே நடக்கும். உன் வாழ்வில் நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைதான், அதில் மாற்றம் என்பது இல்லை. நீ எப்பொழுதும் நல்லபடியாக இருப்பாய். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.